வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் ஒருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாடுகிறோமா? ஆதியெனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் வலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளம். குரு வணக்கம். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன் உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதமடைந்தேன். மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். குரு சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை. வாழ்க குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மைய தவம் நடத்திய அருள்நிதி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேல்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா பொறுத்தல்க கோவஸ்ட் கொடுக்கறதுக்கு. ஐயா இன்றைக்கு எழுத்து பிழை இருந்தது, அது முன்கூட்டியே திருத்தம் போட்டுட்டு கொண்டு வந்துட்டோம். 4வது வாழ்க வளமுடன் ஐயா.
ஓகே, வாழ்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைய கவியின் தலைப்பு மலம் ஒழிந்த காட்சி. மலம் என்பது பொதுவாக மக்கள் புரிந்து கொண்டது ஒரே ஒரு இடம்தான், உடல் கழிவு. தத்துவத்திலே மும்மலங்கள் என்று ஒரு கருத்து சொல்வார்கள். மலம் என்றாலே நீக்கப்பட வேண்டியது என்ற அர்த்தம். கழிவுன்னு சொல்றோம், கழிக்கப்பட வேண்டியது. அப்போ உடலிலே நீக்கப்பட வேண்டிய கழிவு தங்கிவிட்டால் அது பல நோய்களுக்கு மூலமான மலச்சிக்கலாகும். அதே போல மனதிலிருந்து நீக்க வேண்டிய மும்மலங்கள், இவற்றை நீக்கவில்லை என்றால் அது மனச்சிக்கலாகி பல பிரச்சனைகளுக்கு வேறாகிவிடும். பிறகு வாழ்க்கையில சுகம் என்பதே பார்க்க முடியாது. அதனால் இந்த 3 மலங்களையும் ஒழிக்க வேண்டும் என்று வாழ்க்கை நெறிகளை போதிக்கின்ற அறநூல்கள் அத்தனையும் பேசுகின்றன. இப்போ மகிழ்ச்சி அவர்கள் மலம் ஒழிந்த காட்சி, அப்படி நீங்கிவிட்டால் எப்படி இருக்கும் அந்த காட்சி என்ற அனுபவத்தை நமக்கு இந்த கவியிலே காட்டுகிறார்கள். கண் காணும் தோற்றத்தில் கருத்தால் கூர்ந்து கலங்கமிலா நுண்ணியமாக உள்ள விண் கண்டு அதன் இயக்க ஒழுங்காய் ஆற்றும் வேகத்தில் விவேகமாம் அறிவறிந்து நுண்மான் நுழைப்புலனால் நுணுகி மேலும் நுண்ணறிவின் பிறப்பிடமாம் பரம் உணர்வீர். மண் கடந்து பின் கடந்து வெளிக்கண்டால் மும்மலம் ஒழிந்த காட்சியதே மா தவம் ஆகும். தவம் என்பது பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சொல். தியானம் என்பதும் தெரிந்த சொல் தான். இரண்டுக்கும் கருத்து என்ன என்றால் ஒரே கருத்து தாங்க. மெடிடேஷன் அடிப்பாங்க. இரண்டும் ஒரே கருத்து இல்லை. தியானம் என்பது தவத்திற்கு மூலம். தியானம் என்பது தவத்திற்கு மூலம். தவம் என்பது ஒரு மையத்திலிருந்து இறைநிலை வரைக்கும் பயணிக்கின்ற மனதின் பயணம் அல்லது அறிவின் பயணம். எப்படி என்றால் தியான, சம்ஸ்கிருதத்துல தியான் என்ற சொல்லுக்கு நினைவுகள் என்ற அர்த்தம். தியான என்றால் நினைவு கடந்த, எண்ணம் கடந்த நிலை, மனம் கடந்த நிலை, எண்ணமற்ற நிலை. அந்த எண்ணமற்ற நிலையிலே தவத்தை துவங்குகிறோம். இப்போ 9 தவம் செய்தோம். மூலாதாரத்திலே தொடங்கி சுத்த வழியில முடிகிறது. அப்போ ஒவ்வொரு மையமாக உயர்கிறோம் இல்லையா? அப்படி குண்டலினி ஆற்றல் தன் பிறப்பிடமாகிய மூலாதாரத்தில் இருந்து தவ்வி தவ்வி ஒவ்வொரு மையமாக உயர்வது தவம். சரி, இப்போ கண் காணும் தோற்றத்தில் கருத்தால் கூர்ந்து கலங்கமிலா நுண்ணியக்கமாக உள்ள வெண்கண்டு. கண் காணும் தோற்றங்கள் அத்தனையும் மாசஸ், பருப்பொருட்கள். எத்தனையோ பார்க்கிறோம், எத்தனையோ மனிதர்கள். இத்தனை தோற்றங்கள், எண்ணற்ற இத்தனை தோற்றங்கள் மூலம் எது என்றால், கண் காணும் தோற்றத்தில் கண்களால் பார்க்கக்கூடிய அனைத்து தோற்றங்களிலும் அவற்றுக்குள்ளாக கூர்ந்து கருத்தால் என்றால் எண்ணத்தை ஆழமாக செலுத்தி கூர்ந்து பார்க்கின்ற போது கலங்கமில்லா நுண் இயக்கமாக உள்ள வெண்கண்டு.
களங்கமிலா விண் இயக்கமாக நுண் இயக்கமாக உள்ள விண்கண்டு. ஏன் களங்கம் இல்லை? களங்கம் எல்லாமே ஜீவகாந்தத்தில் தான் வரும், ஜீவநிலை தான் வரும். ஏனென்றால் தேவை உணர்ச்சி என்பது ஜீவன் தானே. ஜீவன் என்ற சொல்லுக்கு பயோ, உணர்தல், சென்சிங் ஃபேக்கல்டி, அதுதானே ஜீவனுக்கு அடையாளம். அப்ப உணர்கின்ற போது தேவை எழும். தேவை எழுகின்ற போது அதை நிறைவு செய்வதில் 2 வகை உண்டு. ஒன்று, இன்னொரு உயிருக்கு துன்பத்தை ஏற்படுத்தி துய்ப்பது. மற்றது துன்பம் இல்லாமல் துய்ப்பது. இப்படி 2 வகையிலே வாழ்க்கை அமையும். அதனால் களங்கமில்லா நுண் இயக்கமாக உள்ள விண் பஞ்சபூதங்களிலே, அதாவது நேற்றைக்கு பார்த்தோம், விண்ணும் உயிரும் ஒன்றே அல்ல. விண்ணேதான் உயிரானாலும் விண்ணே உயிர் அல்ல, மூலம். அவ்வளவுதான். சில மாற்றங்கள் நிகழ்ந்தது, உயிராக தரமாற்றம் பெற்றது. அதனால் களங்கமெல்லாம் ஜீவன்களிலே ஜீவன் தோன்றுவதற்கு முன்பு பஞ்சபூதங்களாக நிறைந்த இந்த காஸ்மாஸ் பிரபஞ்சம் மட்டும்தான். அப்ப அதுல என்ன களங்கம் வர முடியும்? ஒன்றுமே இல்லை. அணுக்கள் கூடுது, மாஸ் பருப்பொருளாகுது, சுழலுது, அணுக்கள் கரையுது, வேகம் குறையுது, ஒரு நாளைக்கு மீண்டும் இறைத்துகளாகவே முடிந்து போகிறது. அதுல உணர்ச்சியும் கிடையாது, தேவையும் கிடையாது. இருப்பது இயங்குகிறது, தேய்ந்தது போய் சேர்கிறது, அவ்வளவுதான். அதனால் அது களங்கமில்லாதது. எந்த விதமான குற்றமோ அதர்மமோ இல்லாதது. களங்கமில்லா நுண் இயக்கமாக உள்ள விண்கண்டு அதன் இயக்க ஒழுங்காய் ஆற்றும் வேகத்தில் விவேகமாம் அறிவறிந்து. சரி, இந்த விண் எப்படி இயங்குகிறது? இதற்கு வேகம் எங்கிருந்து வருகிறது? விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? அணு கருவை எதிர்த்து எலக்ட்ரான்கள் வலம் வருகின்றன, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அணு சுழல்வதற்கான ஆற்றல் அணு கருவில இருந்து கிடைக்கிறது என்றார். அப்போ கருவான அந்த பின்னப்பட்ட துகள்தான் இயக்க வேகமாக மாறுகிறது. அறிவே ஆற்றலாக எழுச்சி பெறுகிறது. அப்ப அறிவே ஆற்றலாக எழுச்சி பெற்றதனால் அறிவு என்ற இருப்பில் இருந்து ஆற்றல் தொடர்ந்து வழங்கிக் கொண்டே இருக்கும். எனவே விஞ்ஞானமே சொல்லக்கூடிய கருத்து, அணு கருவை, நியூக்ளியஸ் எதிர்த்து எலக்ட்ரான்கள் வலம் வருகின்றன. எலக்ட்ரான்கள் வலம் வருவதற்கான ஆற்றல் அணு கருவில் இருந்தே கிடைக்கின்றன. அதுபோல விண்கண்டு அதன் இயக்க ஒழுங்காய் ஆற்றல் வேகத்தில் விவேகமாம். அது மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தில் ஏதாவது ஒழுங்கு தவறுகிறதான்னு பாருங்க. நான் இது கூட கூட்டணி வைக்க மாட்டேன், நான் வேற ஒரு சூரிய குடும்பத்துல போய் இணைந்து கொள்கிறேன் என்று எந்த கோளாவது இங்கிருந்து பிரிந்து வெளியே போக முடியுமா? எல்லாம் துல்லியமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் என்பது நாம வைச்ச கணக்கு. ஒரு இரவு ஒரு பகல் சேர்ந்தால் ஒரு நாள் என்பது நாம் ஏற்படுத்திக் கொண்ட ஒரு கணக்கு. 24 மணி நேரத்துக்குள்ளையா ஒரு சுற்று முடிக்குது பூமி? கொஞ்சம் 24 காலம் 25 போயிடுது. அதனாலதான் லீப் இயர் எல்லாம் வருது. இப்போ இந்த மாதம் முடிஞ்சது பிப்ரவரி, 28 நாள் தானே. அப்போ எதுவுமே அதன் இயல்பு கோப்ப தவறாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது.
உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள். மேலும் உண்மை விளங்க உணர்ச்சிக்கு முன்னம் விண்ணில் ஒழுங்காற்றாய் இயங்கும் உனது திருநிலையும் அறிவே என உணர்ந்தேன். அறிவின் இயல்பே ஒழுக்கம்தான். அறிவின் இயல்பே அறம் தர்மம் தான். அதனால் அந்த அறிவை அறிய வேண்டும். எப்படி அறிவது என்றால், விண் கண்டோம், நுண் இயக்கம். சரி, அந்த இயக்க ஒழுங்கு, அந்த இயக்கத்திற்குள்ள ஒழுங்கு எப்படி வந்தது என்று யோசிச்சு பாருங்க. அப்ப விண் கண்டு அதன் இயக்க ஒழுங்காய் ஆற்றும் வேகத்தில் விவேகம். வேகத்தில் விவேகம். விவேகம் இல்லாத வேகம் ஆபத்தானது. எவ்வளவு வேகமா வேணா வாகனத்தை ஓட்டலாம், ஆனா கூடவே எச்சரிக்கை அதிகமா இருக்கணும். ஏதாவது குறுக்க வந்தாலும் எப்படி ஹவு டு ஸ்டாப் தி வெஹிக்கிள், அந்த திறமை இருக்கணும். நம்ம தமிழ்நாட்டுல பார்ப்போம், 10-12 வயசு பையன் கையில மொஃபெட்டோ ஏதோ கொடுத்துருவாங்க. அவன கால் கூட கீழே எட்டாது. 40-50 கிலோமீட்டர் வேகத்துல போவான். விழுந்த என்ன ஆகிறது? இவனுக்கு தான் தெரியாது, பெத்ததுக்காக தெரிய வேண்டாமா? இவன் எப்படி வண்டி கொடுத்து அனுப்புனாங்க? அப்ப எங்க இருக்கு அறிவு? அப்போ வேகம் இருக்கிறது, விவேகம் இல்லை. விவேகம் இல்லாத வேகம் ஆபத்தானது. விவேகம் இல்லாத வேகம் ஆபத்தானது. விவேகத்தோடு கூடிய வேகம் அது பல சாதனைகளை படைக்கும். ஏன்னா அங்க அறிவு முன்னாடி நிக்குது. திறமை, வேகம் என்பது திறமை பின்னாடி வந்துடும். அப்ப திறமை என்பது என்ன? குவான்டிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன், குவாலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்போ ஒரு தொழிலை, ஒரு வேலையை துல்லியமாக விரைவாக செய்தால் என்ன சொல்லுகிறோம்? அப்ப வேகமே இங்க திறமையாகிறது. ஆனால் அந்த வேகம் விவேகத்தை முன்வைத்து வேகம் பின்னே போகிறது. அதனால் விவேகம் இல்லாத வேகம் ஆபத்தானது. விவேகத்தை முன்வைத்த வேகமே சாதனைகளை படைக்கக்கூடியது, திறமைகளை வளர்க்கக்கூடியது. எனவே விண் கண்டு அதன் இயக்க ஒழுங்காய் ஆற்றும் வேகத்தில் விவேகமாம். சரி, இந்த வார்த்தை பிரிச்சு பாருங்க. வேகம் என்றால் புரியுது. விவேகம் என்றால் எதிர்ச்சொல். அப்ப வேகத்துக்கு எதிர்ச்சொல் என்ன? இருப்பு, வேகமற்ற நிலை. அப்ப வேகமற்ற நிலைக்கு என்ன உதாரணம்? 40-50 மைல் வேகத்துல போனாங்க, வண்டி நிறுத்தி விட்டா இருப்பு தானே, அதான வேகமற்ற நிலை. அப்ப வேகம் என்பது விண் இயக்க நிலை, விவேகம் என்பது இருப்பு நிலை. எனவே வேகத்தில் விவேகமாம் அறிவறிந்து. இருப்புதான் அறிவு. சுத்தவெளியுடைய இயல்புல பெரும் பங்கு வகிப்பது அறிவு தானே. அந்த அறிவு, சுத்தவெளி வேறு அறிவு வேறு பிரிக்க முடியாது. சுத்தவெளியில 6 பண்புகள் இருந்தாலும் அந்த 6 பண்புகளுக்கு ஊடாக நிற்பது அறிவு. அதை முதல்ல கண்டு சைவ சித்தாந்தம் தத்புருஷ, சிவமே அறிவாக இருக்கிறது. அறிவே சிவம், அறிவே தெய்வம். அறிவறிந்து நுண்மா நுழைப்புலனாய் நுணுகி மேலும். நுண்மா நுழைப்புலன், பர்ஸ்பிகாசிட்டி என்ற ஒற்றை வார்த்தை. நுண்ணிய மாண்புமிக்க எதனையும் கூர்ந்து ஆராய்ந்து கண்டெடுக்கத்தக்க நுண்மான் நுழை புலன் அறிவு. எதுவரைக்கும் நுழைந்து போக முடியும் என்றால், கூர்மை விஞ்ஞானத்தின் வழியாக அறிவு நுண்மான் நுழைப்புலனாக செயல்பட்டு தான் இன்றைக்கு காட் பார்ட்டிகள் வரைக்கும் கண்டெடுத்திருக்கிறது. நம்முடைய பயன்பாட்டில
கோபைலட்டு, சாட் ஜிபிடி, கிராக்ஸு, எத்தனை அதிசயத்தக்க படைப்புகள். இனிமே எதுவுமே மனித உழைப்பே தேவையில்லை. திரைப்படமா சொல்லிட்டா எடுத்து கொடுத்துரும். என்ன செலவு? கொஞ்ச நேரம் நெட் செலவு, அவ்வளவுதான். கதாநாயகன் தேவையில்லை, 200 கோடி செலவு தேவையில்லை. சரி, இந்த படமெல்லாம் வேண்டாம், நானே எடுத்துக்கிறேன்னா நாமளே எடுத்து பார்த்துக்கலாம். நாமளே கதையை சொன்னோம்னா அது ஒரு படத்தை தயார் பண்ணி கொடுத்துரும், நாமளே பார்த்துக்கலாம். ஸோ நானே டைரக்டர், நானே ஆக்டர், நானே எல்லாமே இருந்துக்கலாம். இத்தனை சாதனைகள் செய்தது எது? நுண்மான் நுழைப்புலன் அறிவு. நுணுகி 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 ஆராய்ந்து 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 இந்த அறிவு கண்டெடுத்த படைப்புகள். படைப்புகளை பார்த்து அதை சேர்க்கிறோம். ஆனா இந்த செயற்கை நுண்ணறிவை கண்டெடுத்த இயற்கை அறிவு தானே, ஒரு மனிதனின் விவேகம் தானே. எனவே நுண்மான் நுழைப்புலன் அறிவால் நுணுகி மேலும் நுண்ணறிவின் பிறப்பிடமாம் பரம் உணர்ந்து. இந்த அறிவு எங்கே வந்தது? எனக்குள் பகுத்தறிவாக இருக்கிறது. அதுவே நுண்மான் நுழைப்புலன் அறிவாக அதையும் அறியத்தக்கது. இன்னும் அது உயர்கின்ற போது தீர்க்க தரிசனமாக நடக்க போவதையும் அறியக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் ஒடுங்குகின்ற போது, அது பூஜ்யமாகவே மாறுகின்ற போது இறைவனையே அறிந்து விடுகிறது. எங்கே இருந்து அறிவு தன் பயணத்தை துவங்கியதோ அந்த மூலத்தையே எட்டி விடுகிறது. எனவே நுண்ணணுவின் பிறப்பிடமாம் பரம் உணர்வீர். இப்படி மண் கடந்து விண் கடந்து வெளி கண்டால் முதல்ல இந்த உடம்பை கடக்கணும். பிறகு விண் கடந்து மன உணர்வுகள், உயிர் இயக்கம் இவற்றையும் கடக்கணும். புலன் கடக்கணும். அப்ப புலன் அடங்கி மனம் ஒடுங்கி அறிவின் பயணத்திலே உயர்ந்து உயர்ந்து ஒடுங்கி ஒடுங்கி போக 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 சோ மண் கடந்து விண் கடந்து வெளி கண்டாலும், வெளி கண்டால் மலம் ஒழிந்து காட்சியதே மாதவமாம். இப்ப அந்த இடத்துல மலங்களும் இல்லை. நீங்க ஏற்கனவே நான் சொன்னதுதான், இந்த அம்மன் தத்துவத்துல மாரியம்மனிடத்திலே 3 அறக்கத்தளைகள், மும்மலங்கள், ஆணவம், கண்மம், மாயை. ஆன்மீக வாழ்க்கைக்கு பயிற்சி பெற்று குருவிடத்திலே தீட்சை பெற்று வாழ்க்கை பற்றிய ஒரு விளக்கம் அறிமுகமாகின்ற போது இதுவரைக்கும் வாழ்ந்த மயக்கத்திலிருந்து ஒரு தெளிவு பெறுகிறோம். இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம். இதுக்கு மாறாக போகக்கூடாது, தடம் மாறக்கூடாது. அந்த மாயை விலகியது. மாயை விலகியதனால் கண்மம் பாவ செயல்களையும் புதிதாக செய்யவில்லை. ரெண்டும் போச்சு. மிச்சம் உள்ளது ஆணவம். இந்த ஆணவத்தை எப்படி நீக்க முடியும்? தண்டு மாறி அம்மன். தண்டு மாறியும் பார்த்தீங்கன்னா காலடியை அரக்கம் படுத்திருப்பான் ஆணவம். அப்போ தண்டு மாறு கிழக்கின்ற மூலாதாரத்திலிருந்து ஒவ்வொரு மையமாக தவி தவி மாறி உச்சிக்கு வருகின்ற போது, எட்டிலே நிலைக்கின்ற போது, பிரபஞ்சத்தோடு ஒரு இணைப்பை ஏற்படுத்திக் கொள்கின்ற போது, நவஞ்சென்ற சிற்றலை நான் கடந்த போது, அது கருமாறி தத்துவம். புலன் கடந்து உடல் கடந்து கருவிலே நின்ற, கருத்திலே நின்ற, கழுத்தோடு தலையிலே நின்ற நிலை கருமாரி அம்மன். இப்பங்க எந்த அரக்கனும் இல்லை, அரக்கத்தலையும் இல்லை, உடம்பும் இல்லை, தேவையும் இல்லை. அப்போ அடுத்து கோணியம்மன் தத்துவம் வருகின்ற போது மீண்டும் ஒரு அரக்கம் படுத்திருப்பான். கோணியம்மன் காலடியில அரக்கஞ்சிருப்பான். அப்போ இந்த பூமி சார்ந்த வாழ்க்கை உள்ள வரைக்கும் ஒரு மனிதன் ஆணவத்திலிருந்து விடுபடவே முடியாது, இருந்தே தீரும். சாதாரண ஆணவத்தை விட ஆபத்தானது, அபாயகரமானது வித்யா கர்வம். வித்யா கர்வம் பாக்குறமே பேச்சாளர்கள், என்ன திமிரு இருக்கும் அந்த வார்த்தையில.
அடக்கமானவங்க இருக்காங்க. இலங்கை ஜெயராஜயா மாதிரி அடக்கமானவங்க இருக்கிறாங்க. இன்னொருத்தர் இருக்கிறார், இவருக்கு நேர் ஆப்போசிட். திமிரின் மொத்த வடிவம் வந்தாரு. இத்தனைக்கும் ஒரு குரல் வளம் கிடையாது, பேச்சு திறம் கிடையாது, கருத்துக்கள் கிடையாது. திமிர் மட்டும்தான், மூளைதான். எப்படி வந்து சேர்ந்தான்னு தெரியல இதுல. அப்போ அந்த வித்யா கர்வம் அதை ஒழிக்க வேணும்னு சொன்னா கருமாரியாக இருக்கணும், ஜீவ சமாதி ஆகணும். அப்ப ஜீவ சமாதி என்பது சித்தர்ல போல வேண்டியதில்லை. எப்போதும் ஈசன் துணையோடு இருப்பது, இறைநிலை உணர்வோடு வாழ்க்கை நடத்துவது, ஒரு எச்சரிக்கை உணர்வு. காலடியில வச்சுட்டா பிரச்சனை இல்லை, நலிவினத்தான் தலையில உட்காருவான் வித்யா கர்வம். அப்ப வித்தைகளிலே தேர்ச்சி பெறுகின்ற போது அந்த கர்வத்தை காலடியில வைக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துவது கோணியம்மன் தத்துவம். இப்படி மண் கடந்து விண் கடந்து வெளி கண்டால் மும்மலம் ஒழிந்த காட்சியதே மாதவமா. மாதவம் என்றால், தவம் என்றாலே புலனடக்கம், மன ஒடுக்கம். மாதவம் என்றால் எல்லாமே ஒடுக்கமாகிறது, எல்லாமே ஒடுங்கி போகிறது. எத்தனை ஒடுங்குவது என்றால் இறை துகள் என்ற இயக்கமே இல்லாத அளவுக்கு ஒடுங்கி போவது. அதுதான் சுத்த வேலை, அது பூஜ்யம். அப்படி இந்த உணர்வோடு வாழ்க்கை நடத்துகின்ற போது ஆணவம் இல்லை, பாவம் இல்லை, இந்த வாழ்க்கையை எதிரியா சிக்கிக் கொள்வோமா என்ற மயக்கமும் இல்லை. தெளிவான பயணம், தெளிவான பயணம். அப்போ தெளிவில்லாத மயக்கத்தில் உலக வாழ்க்கை மேடையில் மனிதன் ஆடும் நாடகத்தின் மூலமும் முடிவும் ஒரே பரம்பொருள் தான். எத்தனை மதங்கள், எத்தனை கருத்துக்கள், எத்தனை பெயர்களிலே குறிப்பிட்டாலும் இருப்பது ஒரே ஒரு மூலப்பொருள் தான். அதனோடு இணைந்து விட்டால் இவன் நடமாடும் தெய்வமாக மாறுகிறார். அவருக்கு எதுவுமே தேவை இருக்காது. பேரின்பத்தை தூய்க்கின்ற போது சிற்றின்பத்திற்கு எங்கெங்க அந்த வேலை? வள்ளுவர் சொன்ன மாதிரி ஊரெங்கும் குடி தண்ணீர் நிறைந்திருக்கிறது, யார் போய் கிணத்துல தண்ணி எடுப்பாங்க சொல்லுங்க? அது மாதிரிதான். எனவே அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை பெற வேண்டும் என்றால் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்க வேண்டும். அந்த வழியை நமக்கு மகரிஷி அவர்கள் நிலைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதை நினைவோடு பயன்படும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா, அருமை, சிறப்பு. இது நேற்றைக்கு உள்ள தலைப்புல உள்ள கவிதான் ஞானமும் வாழ்வும் புத்தகத்துல இருக்கு. ஆனா ஞானக்களஞ்சியத்துல இதுக்கு இந்த தலைப்பு கொடுத்திருக்காங்க, மும்மலம் மலம் ஒழிந்த காட்சி அப்படின்னு. சரிங்கய்யா. ஆமா, வாழ்க வளமுடன் ஐயா. இதுல இந்த ஞானமும் வாழ்வும் புத்தகத்துல வேதத்தில்னு போட்டிருக்கு, வேகத்தில்னு போடாம. அது திருத்தம் போட்டு இது சரியா வரலையே அப்படின்னு டக்குன்னு உடனே சொல்லி வேகம் தான் வரும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி திருத்தம் கொடுத்துட்டேன். அப்புறம் ஞானக்களஞ்சிய புத்தகத்தை பார்த்து சரி பார்த்துக்கிட்டேன். ஆமா, அருமை, சிறப்புங்கய்யா, நன்றிங்கய்யா. தொடர்ந்து சிறப்பாக மகான் கவிக்கு விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து நன்றிகள் ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஜமுனாராணி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி கிருபாநிதி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சாந்தி கண்ணன் அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.
வேதாத்திரி. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். நன்றியா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவழியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணா, இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணா, நிறைவெளியில் விண்சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவழியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாமுயிர் உடல்களில், மனமாமுயிர் உடல்களில், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் சிந்தனை வழங்கிய பாடல்கள் பாடிய அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் துண்டு துண்டு வாழ்களுடன் வாழ்களுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இனிதோ நிறைவு பெறுகின்றது. இறையருளும் திருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நினைவுண பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என வாழ்த்தி வணங்கி கூறிய வாழ்க வியகம், வாழ்க வியகம், வாழ்க வளமுடன்.